அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றிய ஒழிவில் ஒடுக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நூலிலே அமைந்த கிரியை கிளர்ச்சி என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த நற்கருத்துக்கள் பதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒருவன் சுயமாக தன்னை பற்றி எப்போதும் அலசி ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஏன், எதற்கு, எப்படி என்கிற வினாக்களை விடுத்தபடியாகவே இருக்க வேண்டும். சுய ஆராய்ச்சி செய்து கொண்டே பயணிக்க பழக வேண்டும். எவர் ஒருவர் தத்தமது இயல்பான காரியத்திலே ஈடுபடும் போது கவனமாக, எச்சரிக்கையாக இது வேண்டும் இது வேண்டாம் என்பதை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறாரோ அவர் தோற்று போவதில்லை என்பது கூற்று. இன்றைய பதிவிலே இது குறித்தான அதிக விளக்கங்களை கண்ணுடைய வள்ளலுடைய பாடல் வாயிலாக பார்க்க இருக்கிறோம். குடையும் செருப்பும் கொடு நடப்பதல்லால் படியும் விசுப்பும் பரப்பி இடையாடு மாத்திரமே போலே சமயவாத மனம் போதாத சாத்திரம் கற்றார் வீடுற்றார். வீடு பேறு என்பதை நோக்கியே நம்முடைய பயணம் இருக்கிறது. வீடு என்று சொன்னால் எதை குறிக்கிறது? உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்திருக்கிறோம். எத்தனையோ இடங்களுக்கு சென்று வருகிறோம். பற்பல காரியங்களிலே ஈடுபடுகிறோம். எல்லாவற்றையும் செய்து முடித்தான பிறகு நமக்கென்று இருக்கும் வீட்டிற்கு திரும்பி வந்து அந்த வீட்டிலே ஓய்வாக அமரும் போது நிம்மதி பெருமூச்சு வெளிப்படுகிறது. அப்படியென்றால் எங்கு சென்றாலும், எத்தனை இடங்களிலே அலைந்து திரிந்து வந்தாலும் நமக்கென்று இருக்கும் வீட்டிலே வந்து அமரும் போதுதான் உண்மையான நிம்மதி என்பது கிடைக்கிறது. அதுபோல நம்முடைய உண்மையான வீடு என்பது எது? அது பராபரத்தின் சன்னிதானம். அந்த சன்னிதானத்திலே இருந்து கிளம்பி ஒரு சாதாரண வழிப்போக்கன் போலவே இந்த பூமியிலே உடலெடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்போது சென்று கொண்டிருப்பது ஒரு உல்லாச பயணம் போல. இந்த பயணத்தை முடித்தான பிறகு நம்முடைய வீட்டிற்கு திரும்பி சென்றாக வேண்டும். நம்முடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய பாதை அடைபட்டு விட்டால் என்ன செய்வது? பராபரத்தை சென்று சேர வேண்டிய நோக்கத்தை சுமந்து பயணிக்கக்கூடிய யோக சாதகன் உலகில் சார்ந்த விடயங்களிலே இதுதான் ஆனந்தம் என்று கருதியிருந்தால் அவன் தோற்றுத்தான் போவான். வழிப்பயணம் செல்கிறோம். வழிப்பயணம் செல்லும் போது வெயிலோ மழையோ புயலோ இப்படி எத்தனையோ வருவதை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. பயணம் செல்லக்கூடியவன் தன் தலைக்கு மேலே சுட்டரிக்கும் கதிரவனின் கரணங்களை தாங்கிக் கொள்வதற்காக ஒரு குடை பிடிக்கிறான், அல்லது மழையிலே இருந்து நனையாமல் இருப்பதற்காக ஒரு குடையை பிடித்துக் கொள்கிறான். தரையிலே இருக்கும் உஷ்ணம் பாதங்களை தாக்கிவிடாதபடியாக பாதக்குரடு, அதாவது காலணியை அணிந்து நடக்கிறான். ஆனால் இதுதான் எல்லோரும் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதை விடுத்து இந்த ஊர் முழுவதற்கும் கதிரவன் கிரணம் படாதபடியாக ஒட்டுமொத்தமாக ஆகாய பரப்பையை மூடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விரிப்பை விரித்து கதிரவன் கிரணத்தை பூமியிலே படவிடாமல் செய்து விடுவேன் என்று எவராவது சொன்னால் அது நகைப்புக்கிடமாகும். நாம் நம்முடைய பயணத்திற்கு மாத்திரமே நம்மை பாதுகாத்து கொள்ள முடியுமே தவிர ஒட்டுமொத்த ஊரையும் உலகத்தையும் பாதுகாப்பது நம்மால் இயலாத காரியம். இங்கே சொல்ல வரக்கூடிய கருத்து யாதென்றால், உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் தானும் தன்னை சார்ந்த உற்றாரும் சுற்றாரும் நலம் வாழ்ந்திருக்க நான் பாடுபட வேண்டியிருக்கிறது, பயணிக்க வேண்டியிருக்கிறது என்று பலவாறாக தங்களை தாங்களே வேதனைக்குள்ளாக்கி கொள்கிறார்கள். எத்தனைதான் உருண்டு புரண்டு பார்த்தாலும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட நியதிப்படித்தான் வாழ்க்கை நடக்கும். இதை விதி என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்படி ஆகாயம் முழுவதற்கும் ஒரு போர்வையை போர்த்தி கதிரவன் கரணங்கள் ஊர் முழுவதும் படாமல் தடுத்துவிட முடியாதோ அதுபோல நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நம்முடைய தலைக்கு மேலே வரக்கூடிய கதிரவன் வெப்பத்தை மாத்திரமே நம்மால் தனித்து கொள்ள குடைபிடிக்க முடியுமே அல்லாது எல்லோருக்குமாக எதையும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த உலகவாசிகள் சமயவாதம் சொல்லக்கூடியவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அது உண்மையாக இருக்குமோ என்று எண்ணியபடியாக பயணிக்கிறார்கள். இது காரணமாக அவர்களுக்கு தோல்விதான் மிஞ்சுகிறது. எல்லோருக்கும் ஒரே விதமான நிலை என்பது இல்லை. அவரவர் தத்தமது அறிவிற்கேற்ப கடுந்தவம் ஏற்றி தன் மனத்தை பக்குவப்படுத்தி எந்தவிதமான சமய தழக்குகளிலும் சிக்கிக்கொள்ளாதபடியாக அறிவுரை சொல்லி தேற்றி மனத்தை நல்வழிப்படுத்த வேண்டும். அதன்றியும் கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்திருந்து கூப்பாடு போடுவதாலோ பதனி பாராயணங்கள் செய்வதாலோ ஞான வெற்றியை அடைந்துவிட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள், மற்றவர் வாழ்க்கையை அவரவர் பார்த்து கொள்ளட்டும் என்பது கருத்தாகிறது. அறிவாலே பற்றி அனுபவித்துவிட்ட கிரியால் வருமோ கெடுவீர். அறிவாய் நீர் ஆம்போது அறிவிப்பான் தானாய் அவை இரண்டும் போம்போதும் வாரா பொருள். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே தேடி தேடி திரட்டு வைத்த செல்வங்கள் எதுவும் உங்களோடு வரப்போவதில்லை.
மண்ணும் பொன்னும் பெண்ணும் உங்கள் உடன் வரப்போவதில்லை. உங்களோடு வரப்போவது உங்களுடைய கர்மவினைகள் மாத்திரமே. தேடி வைத்த செல்வமும் திரட்டி வைத்த எந்தவிதமான பொருளும் உங்களோடு வரப்போவதில்லை. அறிவைக் கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து யாக்கை நிலையாமையை பற்றி எப்போதும் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு நல்வினை தீவினை ஆகிய கர்மவினைகள் ஏற்படத்தான் செய்கின்றன. இதை நீங்கள் அறிவிக்கொண்டு அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எது எல்லோருக்கும் ஏற்றது நல்லது என்பதை தெரிந்து பயணிக்க வேண்டும். உங்கள் ஒருவருடைய ஆனந்தத்திற்காக மற்றவர்களை துன்புறுத்துவது என்பது தகாது என்பது கண்ணுடைய வள்ளலின் கூற்றாகிறது. உங்களுடைய வேலையை உங்களுடைய பயணத்திலே உங்களுக்கு ஏற்றபடியாக செய்து கொண்டிருங்கள். அதை விடுத்து எல்லோருக்காகவும் எல்லாமும் என்று கருதி இருக்காதீர்கள். பொதுமைப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் சாதித்துவிட முடியாது. இங்கே சுயநலம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் கூட அது தவறில்லை என்றே கருத வேண்டும். உங்களுடைய ஆன்மாவை மேன்மைப்படுத்துவதற்கான காரியத்தை செய்து உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார். எல்லோருக்காகவும் நீங்கள் எதையும் செய்துவிட முடியாது. உங்களை மாத்திரம் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மரணம் வருவதற்கு முன்பாக உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவிக்கிறார். இதை உங்கள் சொந்த அறிவால் அலசி ஆராய்ந்து பார்த்து தீர்மானியுங்கள் என்றும் குறிப்பிடுகிறார். அழிப்பே அவனுக்கும் இச்சை, அது ஆனால் இழப்பே உனக்கு இச்சை என்னா, இழப்பை அறியாதது கான் அறியா அஞ்ஞானம் கிரிகேள் உன் போதம் கெடல். உடல் காண்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களை மேலும் மேலும் உலகியல் சார்ந்த வகையிலே சிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. உங்களுடைய நோக்கம் என்ன? கர்ம வினைகளை அழிப்பது மாத்திரமே. உங்களுடைய கர்மவினைகளை அழிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கான பணிகளை செய்து உங்கள் கர்மவினைகளை நீங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் மற்றவருக்கோ மற்றவர் உங்களுக்கோ எந்த வகையிலும் இதற்கு உதவ முடியாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே சிலவற்றை நீங்கள் இழந்தாக வேண்டும். புலன்கள் சார்ந்து எல்லோரும் பார்த்திருக்கும் இந்த உலக ஆனந்தத்தை விட்டு கொடுக்க வேண்டும். புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கிலேயே சென்று அதன் போக்கிலேயே ஆசைப்பட்டபடியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கருதியிருந்தால் உங்களுக்கு இந்த பிறவியும் இழப்பைத்தான் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அறியாதது இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்கிறது. ஒன்றை தெரிந்து மற்றொன்றை தெரியாது போய்விட்டால் அந்த ஒன்றை தெரியாதவன் அஞ்ஞானி என்று ஆகிவிட மாட்டான். உங்களுடைய பாதை, உங்களுடைய பயணம், அது குறித்தான தெளிவு உங்களுக்கு இருந்தால் போதுமானது என்று குறிப்பிடுகிறார். இங்கே ஒரு கருத்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் இந்த உலகிலே உள்ள அனைத்து கல்விகளையும் கற்றுவிட முடியாது. அவரவர் தத்தமது இயல்பிற்கேற்ப தத்தமது சூழலுக்கேற்ப பெற்ற கல்வியை கற்று அதன் பாதையிலே பயணிக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்துவிட வேண்டும் என்பது அவசியமல்ல. ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவருக்கு வேளாண்மை தெரியாது. ஒரு வேளாண்மை செய்யக்கூடியவர் இருக்கிறார், அவருக்கு விஞ்ஞானம் தெரியாது. இப்படி இந்த உலகிலே அவரவர் தத்தமது துறையிலே தங்களுடைய பாண்டித்யத்தை எல்லோரும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட வேண்டும் என்று கருதி இருப்பது தவறான செயலாகும். யோகப்பாதையிலே பயணிக்க வந்துவிட்டீர்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் கர்ம வினைகளை ஆராய்ந்து பாருங்கள். வந்ததை வந்தபடியாக அனுபவித்து தொலைத்துவிட முயற்சி செய்யுங்கள். குருமார்கள் சொல்லிக் கொடுத்த நற்கர்ம வார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி பயணிக்க பழகுங்கள். இதிலே இழப்பு என்பது இந்த பிறவியிலே நீங்கள் ஏமாந்து விட்டால் உங்களுக்குத்தானே அல்லாது மற்றவர்க்கல்ல. எனவே எவராலும் உங்களுக்கு உதவ முடியாது, உங்களாலும் மற்றவருக்கு உதவ முடியாது. உங்களுடைய கர்மவினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். புத்தி கொண்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கண்ணுடைய வள்ளல் சுட்டுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.